ஸோ ஹாய், டெய்லி நீங்கள் பத்தி குச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் வீட்டில்? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் டெத் வரைக்கும் கூட காசாகலாம். இவர் யாரு? எடிட்டரா? இல்ல, இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டருங்கிறீங்க? கொலகலன்னு பேசுறாரு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 7.7% குளோபலி கன்சிடர் பண்ணும்போது வெறும் ஏர் பொல்யூஷனால நமக்கு வந்து நிறைய டெத்து காசாகிட்டு இருக்கு. ஸோ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் இந்த இன்சென்ஸ் ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரதுனால நிறைய ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம மூக்கு வழியாக நமக்கு உள்ளே போகும். ஸோ அது வந்து பிராங்கஸ், அதாவது நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில் போயிட்டு அது செடிமெண்ட் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டிக் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு வீக்கம் அடையும், இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் வந்து உங்கள் பாடியில் அதிகமாகும். சளித்தன்மை வந்துட்டு உங்கள் லங்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பிராங்கஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், பிராங்கியோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நுரையீரலில் ஒரு சுருக்கம் அடைஞ்சு உங்களுக்கு வந்து காஃபிங், வீசிங், அதாவது இருமல், தும்மல், இது மட்டும் இல்லாமல் மூச்சு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இந்த இன்சென்ஸ் ஸ்டிக் காரணமாக இருக்கலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேஸ் விட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணுறதுனாலும் ஒரு க்ளோஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணாமல் ஓப்பன் விண்டோஸ் இருக்க மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் வந்து ப்ரீதிங் ப்ராக்டிஸ், நல்ல மார்னிங் எழுந்த உடனே ஒரு நல்ல ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட லங்கோட கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரீத்லெஸ்னஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.